அத்தியாயம் 119. திருச்செந்தூரிலிருந்து திருத்தணி நோக்கி கிளம்பியது கார். இந்த முறை மாறன் மௌனமாக கடைசி இருக்கையில் போய் ஏறிக்கொண்டான். அவன் பக்கத்தில் அமரப்போன பாண்டியை தள்ளிவிட்டு ஏறிக்கொண்டாள் மீனாட்சி. அம்மா என்றபடி கீழே போய் விழுந்தான் பாண்டி. யோ, புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விட்டுட்டு உட்கார போறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வேறு யாரும் இல்லை, கேட்டது கனிமொழிதான். ஆ, வேண்டுதல் நான் எங்க பிரிச்சேன்? அவன்தான் பின்னாடியே வாடான்னு சொன்னான். சொன்னா நீ போயிடுவியா? இதென்னடா குத்தமா இருக்கு? எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு சொன்ன மாரி நீ எதுக்கு பிள்ளை என்கிட்டயே வம்பு பண்ற? நான் வேணும்னா வண்டிக்கு மேல உக்காந்துக்கிறேன், என்னை விடுங்க சாமி என்று கும்பிடு போட்டவனைக் கண்டு அங்கிருந்தவர்களுக்கு சிரிப்புதான். மாறனை இடித்துக்கொண்டு உரசி அமர்ந்தாள் மீனாட்சி. மாறன் கொஞ்சம் விலகி அமர்ந்தான். அவள் இன்னும் உரசி அமர்ந்தாள். அதுக்கு மேல டயர்ல தான் உட்காரணும் என்றவளைக் கண்டு புருவம் உயர்த்தினான் மாறன். நான் தொட்டா தீட்டுங்கிற மாரி பாக்குறவளுக்கு இப்ப மட்டும் என்னவா? கோபம் போயிருச்சா? கோபம் போயிடுச்சுன்னு நான் சொன்னேன்னா என்ன? அப்புறம் ஆ, விலகி போய் டார்ச்சர் பண்றதை விட கூட இருந்து டார்ச்சர் பண்றதா இப்ப ட்ரெண்ட் என்றாள் உதட்டை சுளித்து. மாறன் இதழ் மெல்ல விரிந்தது. ஓஹோ, அப்போ டார்ச்சர் பண்ண போறியாக்கும். ஆமா. எப்படி? ம், இப்படிதான் என்றவள் அவன் எதிர்பாராத வண்ணம் பட்டென்று அவன் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தத்தை வைத்து விட்டாள். நிஜமாய் மாறன் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. என்னடி இது? ஆ, டார்ச்சர் பண்றேன் தெரியலையா என அவன் இடையில் கிள்ளினாள். ஆ என்று சத்தமில்லாமல் கத்தியவன் யாரேனும் தங்களை பார்க்கிறார்களா என்று அவசரமாய் பார்த்து கொண்டான். யாராவது பாத்துற போறாங்கடி, சங்கடமாய் நெளிந்தபடி சொன்னான். ஓஹோ, என் இடுப்புல கோலம் போடும்போது அது தெரியலையா என்று இன்னும் கொஞ்சம் அழுத்தி கிள்ளி வைத்தாள். ஆஹா, வலிக்குதடி என்றவனுக்கு யாரேனும் பார்த்து விடுவார்களோ என்று சங்கடமாய் இருந்தது. செவனிப்பை குடித்துவிட்டு ஏப்பம் விட்டபடி காருக்குள் ஏறிய விக்கி இந்த ரொமான்ஸ் காட்சியை கண்டு பட்டென்று வாயை மூடிக்கொண்டான். அடே, நீங்க இன்னும் விடலையா? இவனுங்க கூட ட்ரிப் போறதுக்கு நடந்தே சந்நியாசம் போகலாம். அட போங்கடா என்று கீழே இறங்க போனவனை உள்ளே இழுத்தான் பாண்டி. டே விடுடா, உங்க கூட வர்றதுக்கு காசி ராமேஸ்வரம்னு நான் சந்நியாசம் போயிருவேன்டா என்றவனை பிடித்து இழுத்து காருக்குள் தள்ளி வண்டி அங்கிருந்து திருத்தணி நோக்கி சென்றது. எப்படியோ ஒரு வாரம் ட்ரிப் முடிந்து அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுதே அவர்கள் எண்ணியது போல ஜோடிகளுக்குள் இருந்த பிரச்சனை தீர்ந்து போயிருந்தது. கார் வீட்டுக்குள் வந்து நின்றதுதான் தாமதம். எப்பா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்டா. சின்ன பயல வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துருவானுங்க போல என்று அடித்து பிடித்து ஓடியே விட்டான் விக்கி. லக்கேஜை எல்லாம் உள்ளே எடுத்து வைத்துவிட்டு பாண்டியும் அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தான். அப்பொழுது அவன் முதுகுக்கு பின்னே கேட்டது அவள் சத்தம். யாரென்று தெரிந்த போதும் தெரியாதது போலவே விலகி நடந்தான் பாண்டி. யோ, நில்லையா? யோவா, ஒரு வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் வளர்த்து வச்சிருக்காங்களோ என்று முணுமுணுத்து கொண்டவன் அப்பொழுதும் நிற்கவில்லை. இப்ப மட்டும் நீ நிக்கலன் வை, அப்படியான செஞ்சிருவா என்றவன் அசால்ட்டாக முன்னேறி நடந்தான். நீ என் கைய புடிச்சு இழுத்து கிஸ் அடிக்க ட்ரை பண்ணன என் அண்ணா கிட்ட போட்டு கொடுத்துருவேண்டா கருவா பயலே. ஆத்தாடி என பட்டென அவன் பிரேக் அடித்து நின்றான். இவ பண்ணாலும் பண்ணுவா, எதுக்கு வம்பு என்று அப்படியே பம்மி விட்டான் பாண்டி. அந்த பயம் இருக்கணும் என்பதை போல் அவன் அருகே வந்து நின்றவள் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி அவனை மேலும் கீழும் பார்த்தாள். எதுக்கு இப்படி பாக்குறா? இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குமா? நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துப்போம் என்று எங்கோ வேடிக்கை பார்த்தான் அவன். என்னையா நீ பாட்டுக்கு கிளம்பி போற? வேற என்ன பண்ணணும்? அப்போ நம்ம லவ்? எத? நம்ம லவ்வா? நம்ம இப்ப லவ் பண்ணோம் பதறிக்கொண்டு கேட்டான் பாண்டி. ஆ, இது வரைக்கும் பண்ணல, அதனால இதுக்கு மேல லவ் பண்ண போறோம் என்றாள் புருவம் உயர்த்தியபடி. இங்க பாரு புள்ள, நீ பேசுறதே சரியில்லை. என்ன என்ன சரியில்லை என்று எகிரி கொண்டு வந்தவள் அவன் சட்டையே பிடித்திருந்தாள். அவனுக்கு தான் பதறியது. இந்த காட்சியை மட்டும் யாராவது பார்த்தால் அவளை ஒன்றும் செய்ய மாட்டார்கள், அவனை தான் பொழந்து விடுவார்கள். நீ 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 முதல்ல தள்ளி நில்லு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் என்றான் அவளிடமிருந்து விலக முயற்சி செய்தபடி. அப்படியா, என்ன பிரச்சனை என்றவள் இன்னும் இன்னும் அவனை நெருங்கி வர அவனுக்குத்தான் இன்ப அவஸ்தை ஒரு பக்கம், பீதி ஒரு பக்கம். தப்பா போயிரும், சொன்னா கேளு என்றவன் கண்களை நாலா பக்கமும் சுழல விட்டான். வீட்டின் சுவர் ஓரமாய் நின்றுதான் இந்த கூத்து நடந்தது.
அவன் கெட்ட நேரம். அந்த வீட்டில் யாரேனும் பார்த்து விட்டால் சங்குதான். பயப்படுறியா பாண்டி? சிரிப்பை அடக்கியபடி கேட்டவளுக்கு அப்பட்டமாக தெரிந்தது அவன் பயந்து கொண்டிருக்கிறான் என்று. "எ என்ன? எனக்கு என்ன பயம்?" "ஐயோ சித்தப்பா!" "ஆத்தாடி! நான் ஒண்ணும் பண்ணல சார்" என்றான் பயத்தில் நடுங்கியபடி. அவள் சத்தமாய் சிரித்தே விட்டாள். ஆனால் பெண்ணவள் அறியவில்லை, இதை உண்மையாகவே மாடியில் நின்று சேந்தன் குரோத விழிகளுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. அறைக்குள் வந்த மாறனை சடாரென இழுத்து சுவரில் சாய்த்து அணை கட்டினாள் மீனாட்சி. நிஜமா இதை எதிர்பாராதவனின் விழி ஒரு நொடி அதிர்ச்சியுடன் தான் விரிந்தது. கதவை கூட சாத்தவில்லை. என்ன என்னடி பண்ற?" என்றான் அவள் கண்ணோடு கண் பார்த்து. "பார்த்தா தெரியலையா? டார்ச்சர் பண்ற" என்றாள் அவன் சட்டை காலரை பிடித்திழுத்து. "உங்க ஊர்ல இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்களோ?" இதழ் ஓரம் தேங்கிய சிரிப்பை மறைத்தபடி கேட்டான். "ஆமா, இது கொஞ்சம் புதுவிதமான டார்ச்சர்" என அவள் சட்டை பட்டனை கழட்டி விட்டாள். அவனுக்கு இதயம் கொஞ்சம் துடிப்பை அதிகப்படுத்தியது. கதவு மூடலடி." "அதுக்கு?" என்றபடி இரண்டாவது பட்டனை கழட்டினாள். "யாராவது வந்துட போறாங்க." "வரட்டும்" என்றாள் மூன்றாவது பட்டனை கழட்டியபடி. "பாத்துட போறாங்க." "பாக்கட்டும்" என்றாள் மொத்த பட்டனையும் கழட்டியபடி. "இ- இப்போ இப்போ என்ன பண்ண போற?" என்றான் அவள் இதழில் கவனத்தை பதித்தபடி. "நானும் அதைத்தான் யோசிக்கிறேன்" என அவன் கழுத்தில் கைகளை போட்டு கட்டி கொண்டவள் அவள் கால் விரல்களை ஊன்றி அவன் உயரத்திற்கு எக்கி நின்றாள். "ஆமா, உன் கை என்ன பண்ணுது?" சும்மாதான் இருக்கு" என்றான் சத்தம் இல்லாமல். "அத வச்சு ஏன் கொஞ்சம் என் ஹிப்ப புடிச்சு கூடாது?" அவன் சிரிப்புடன் அவளை இடையோடு கட்டிக்கொண்டான். "இது கூட உன் டார்ச்சர் லிஸ்ட்ல தான் வருமா?" அவள் ஆமா என்று கண் சிமிட்டி அவன் கண்கள் இரண்டிலும் மெல்ல முத்தம் வைத்தாள். அந்த ஒற்றை முத்தத்திற்கே அவன் மொத்த சொத்தையும் எழுதி தரலாம் என்று தோன்றியது. இதே சீன் அச்சு பிசுறாம இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்காயா? மெக்கானிக். அவன் ஆமா என்று தலையாட்டினான். அவன் இடது கன்னத்தில் முத்தம் பதித்தவள் இன்னொரு கன்னத்தில் முத்தம் பதிக்கும் முன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனா ஆனா ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு அப்போ. அவன் என்னவென்பது போல் பார்த்தான். "அப்ப நான் மட்டும்தான் லவ் பண்ணேன். நீதான் என்ன லவ் பண்ணலையே." "ஆ, அதுவும் சரிதான்" என்றான் வசீகர புன்னகையுடன். "எது சரியா?" என்றவன் கன்னத்திலே கொஞ்சம் வலிக்கும்படிதான் கடித்து விட்டாள் அந்த கள்ளி. "ஆ, என்னடி பண்ற?" என்றான் அவன் கன்னத்தை அழுத்தி துடைத்தபடி. "ஆ, பார்த்தா தெரியல, டார்ச்சர் பண்ற" என்றாள் இன்னொரு கன்னத்திலும் கடித்தபடி. "ஏய், தழும்பு இருக்கும்டி, அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க, சங்கடமா இருக்கும்டி" என்றான் அங்கும் இங்கும் நெளிந்து. "அதனாலதான் டார்ச்சர் பண்றேன்னு சொன்னேன்" என்று அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டவள் அவன் கழுத்திலும் கடித்து வைத்தாள். நிஜமாய் அவள் கடித்தது அப்படி ஒன்றும் அவனுக்கு வலித்து விடவில்லைதான். ஆனாலும் வலித்தது போலவே காட்டிக்கொண்டான். "நிஜமா துரை என்ன அப்போ லவ் பண்ணலையோ?" "ஆ, அப்படியும் சொல்ல முடியாது." "அப்ப லவ் பண்ணியா?" "அப்படியும் சொல்ல முடியாது" என்றான் அவளை சீண்டும் நோக்கில். "அடிங்கோ போய் அங்கிட்டு" என கோபம் கொண்டு விலகி செல்ல பார்த்தவளின் இடையில் இறுக்கம் கொடுத்து தன்னுடன் சேர்த்து அணைத்தான் அந்த கள்வன். "மூக்குக்கு மேல கோபம் வருதே. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப கோபப்படுற பொண்ணுங்க அந்த விஷயத்துல கில்லாடியாமே." ஒரு மாதிரி இதழ் வளைத்து சொன்னவனைக் கண்டு அவள் வாயை பிளந்தாள். "யோ மெக்கானிக், உனக்கு இப்படி கூட பேச தெரியுமா? நீ சரியாந்த அம்மாச்சியை நினைச்சையா?" அவன் அதே வசீகர சிரிப்பை உதிர்த்தான். அந்த சிரிப்பில் அத்தனை அழகு. சோறு தண்ணி இல்லாமல் அவன் சிரிப்பை மட்டுமே ரசித்து வாழ்க்கையை ஓட்டிவிட வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. "நீ சிரிக்கும்போது அழகா இருக்கையா?" அவனை ரசித்தபடி சொன்னாள். "உண்மையை ஒத்துக்கோ." "என்ன உண்மை?" "என்ன சைட் அடிக்கிறதானே?" அவன் குமட்டில் குத்தியபடி சிரித்து கொண்டாள் மீனாட்சி. அவளை இடையோடு சேர்த்து அணைத்தபடி கட்டிலில் சரிந்தான் மாறன். "யோ, என்னையா பண்ற?" "ஆ, டார்ச்சர் பண்ண போற" என்று அவள் செவ்விதழை சிறைப்பிடித்தவன் அப்படியே தொடர்ந்து முன்னேறினான். வன்மையும் மென்மையும் கலந்த ஒரு இனிமையான கூடல் இது. கூடவே கொஞ்சம் ஊடலும் சேர்ந்து கொண்டது. அருவி கோபமாக வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். கொஞ்சம் பம்மி பம்மி வந்த பாரி அவள் முன் ஜூஸ் கிளாஸை நீட்டினான். அவள் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். "இன்னும் உன் கோபம் போகலையாடி? 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா அப்படி பேசாம மட்டும் இருக்காதடி." அவள் காலருகே அமர்ந்து மெல்ல அவள் காலை பிடித்து விட்டபடி சொன்னான் பாரி. அப்பொழுதும் கூட அந்த கோபக்காரி சமாதானம் ஆகவே இல்லை. "நான் பேசலைன்னா என்ன? சாருக்குத்தான் இப்ப பேச வேற ஆள் இருக்காங்களே, அவங்க கூட போய் பேச வேண்டியதானே? அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே?
மூக்கு சிவக்க சொன்னவளை கண்டு நிஜமாகவே அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பொசசிவ் அதிகமாயிட்டா இப்படிதான் பேச தோணும். யாருக்கு பொசசிவ்? வேற யாரு? என் பொண்டாட்டிக்கு தான் என்று அவள் சிவந்த மூக்கை எக்கி ஆட்டினான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்கோ பார்த்தபடி சொன்னாள். மை டியர் சீனி பட்டாசு. அவள் என்னவென்பது போல பார்த்தாள். எனக்கு உன்னை விட்டா வேற யாரடி இருக்கா? உன்னை விட இந்த மொரடன வேற யாரால புரிஞ்சுக்க முடியும் சொல்லு. இப்படி பேசி பேசிதான் மயக்குவானுங்க திருட்டு பசங்க என்று அவனுக்கு கேட்கும்படிதான் முனங்கிக் கொண்டாள். சரிடி கோபக்காரி, தூக்க வருது, வா தூங்குவோம். டே நைட் கார் டிரைவ் பண்ணி கண்ணெல்லாம் செவந்து போச்சுடி. உண்மையாகவே அவன் டயர்டாகத்தான் இருந்தான். அவளுக்கே அவனை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவலையாக இருந்ததோ என்னவோ, அமைதியாக போய் படுத்துக் கொண்டாள். பாரி அவளுக்கு வலிக்காதபடி அவளை பின்னால் இருந்து அணைத்து கண் மூடினான். மற்ற நாளாக இருந்தால் முரண்டு பிடித்திருப்பாள். ஆனால் அவளும் டயர்டாக இருந்ததால் நல்ல தூக்கத்திற்கு சென்றாள். ஆனால் விடியல் அவர்களுக்கு பல அதிர்ச்சிகளை அள்ளி இறைக்க காத்திருந்தது. அத்தியாயம் 120. அந்த அதிகாலை நேரம் சூரிய பகவான் அவர் டியூட்டிக்கு சரியான நேரத்துக்கு வந்துவிட, ஸ்கூலுக்கு போவதற்காக குளித்து முடித்து சேலை கட்டி கொண்டிருந்தாள் மீனாட்சி. அப்பொழுது படாரென அவள் இடையோடு சேர்த்து இறுக்கி அணைத்தபடி அவள் முகமெங்கும் முத்தத்தால் அலங்காரம் செய்தான் அந்த கள்வன். யோ மெக்கானிக், என்னையா பண்ற? விடியா? மாட்டேன் என்பது போல் அவள் முகமெங்கும் முத்தம் வைத்தவன் அவள் கழுத்தில் கடித்து வைத்தான். அவளோ சினுங்கி விலக முயன்றாள். யோ, நான் ஸ்கூல் போணும், கொஞ்சம் கம்முனிரியா. வெட்கப்பட்டு சினுங்கியவளுக்கும் அவனிடமிருந்து விலக மனமில்லைதான். ஆனால் கனியை இன்று ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டும். அத்துடன் அவள் ஏற்கனவே 1 வாரம் லீவ் எடுத்து விட்டதால் இதற்கு மேலும் லீவ் எடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுடி என அவள் இதழில் இதழ் பதித்தான். அவளுக்கும் விலக மனமில்லைதான். ஆனால் கடமை அழைக்கிறதே. அவள் இடையோடு இறுக்கி அணைத்தவன் கண்ணாடியில் தெரிந்த அவள் பிம்பத்தை ரசித்தான். என் பொண்டாட்டி எவ்ளோ அழகு! டெய்லியும் சுத்தி போடணும் போல. நீங்க எம்பிட்டு ஐஸ் வச்சாலும் அந்த இமயமலையே உருகுனாலும் நான் ஸ்கூல் போய் தான் ஆகணும். அவன் அந்த வசீகர சிரிப்பை உதிர்த்தான். சிரிக்காத மெக்கானிக்கு. ஏன்? அப்புறம் நானே லீவ் போட்டுருவேன் போல. அவன் சிரிப்பு இன்னும் அதிகமானது. நைட்டு ஒரு கேள்வி கேட்டல்ல. அவன் இறுக்கத்தை அதிகப்படுத்தியபடி கேட்டான். அதுக்குத்தான் தோர பதிலே சொல்லலையே. உன்னை எப்ப பார்த்தேனோ அந்த நிமிஷமே இந்த முகம் என் மனசுல அச்சா பதிஞ்சு போச்சுடி. அந்த நிமிஷமே இந்த டீச்சர் அம்மாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யாரு தாண்டி விட்டு கொடுப்பா? நீ எல்லாம் என் தகுதிக்கு ரொம்ப அதிகம்டி. நான் போன ஜென்மத்துல என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தேவதை எனக்கு கிடைச்சிருக்கா என்றான். இன்னும் அவள் இடையில் இறுக்கம் கொடுத்து. பாரா, மெக்கானிக் மச்சானுக்கு ரொமான்ஸ் கூட வருது. ஏனோ அவளின் மச்சான் என்ற வார்த்தையில் அவன் மனதிற்குள் சாரல் அடித்தது போல் உணர்வு. அவனுக்கு மட்டும்தானே தெரியும் அவள் தன் தாய் மாமன் மகள் என்று. அதை எண்ணி மெல்ல புன்னகை உதிர்த்தவனை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தாள் பெண்ணவள். என்னையா ஒரு மாதிரி சிரிக்கிற? என்ன விஷயம்? அப்போ எனக்கு தெரியாம என்னமோ ரகசியம் இருக்கு. அதையே நானும் கேட்கலாமே. உனக்கும் உன் தாத்தனுக்கும் என்னடி பஞ்சாயத்து? நானும் பாக்குறேன், ஒரு நாள் கூட அவரை தாத்தான்னு சொன்னதுல முறைச்சு முறைச்சு பாக்குற. என்ன பஞ்சாயத்து உங்க 2 பேருக்கும்? இவ்வளவு நேரம் வெக்கப்பட்டு சிரித்தவளின் முகம் பட்டென மாறி போனது. மாறனும் அதை கவனிக்கத்தான் செய்தான். என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல, நான் கிளம்புறேன் என்றவளின் கையை இறுக்கி பிடித்தான். சொல்லு. அவர் நல்லவர் இல்ல. புரியல, எதுக்கு அப்படி சொல்ற? உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்ததாலா? மீனாட்சி அமைதியாக இருந்தாள். சொல்லுடி. ஏன்? அம் அம்மா அம்மா மாறனுக்கு புரிந்து போனது. அவளுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது என்று. சரி, நீ எதுவும் சொல்ல வேணாம், விடு என்றான் அவளை அணைத்து கொண்டபடி. இல்ல, இத நான் யார்கிட்டயாவது சொல்லணும். இல்லைன்னா எனக்கு தலைய வெடிச்சிரும். ரொம்ப மாசமா இத ஒத்தையா சுமக்கிறேன் என அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். என் அம்மாவை கொன்னதே அந்த பாவிதான் என்றாள் கண்கள் கலங்கி. இது அந்த கிழவன் என்கிட்ட சொன்ன போது அவனை கொல்ல சொல்ல என் மனசு துடிச்சுது. ஆனா இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொன்னாலும் அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் கொன்னுருவேன்னு அவர் என்ன மிரட்டினாரு. அதனால இவ்ளோ நாளா இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. என் அம்மாவை துடிக்க துடிக்க கொன்னேன்னு என்கிட்டயே சொன்னான். ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல மாறா என்று தேம்பி தேம்பி அழுதவளை தேற்ற அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. கவலைப்படாத, எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவங்க செஞ்ச பாவத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த விஷயத்த உன் அண்ணா கிட்ட சொன்னியா? மீனாட்சி இல்லை என்பது போல் தலையாட்டினாள். அண்ணா இத நம்பும்னு எனக்கு தோணல.
அதோட இதனால அவங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல இத யார்கிட்டயும் சொல்லாத. சரியா? ஆனா நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புற தானே? இந்த உலகத்திலே நான் அதிகமா நம்புறது உங்களையும் என் அண்ணனையும் தான். அப்ப நாங்க பாத்துக்கிறோம். நீ ஸ்கூல் கிளம்பு. ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு திரும்பியவள் கதவு வரை சென்று அவனை திரும்பி பார்த்தாள். கார்த்திக்க பத்தி அருவி சொன்னது சந்தேகமாய் பார்த்தாள். உண்மைதான். ஒருவேளை போலீஸ்க்கு தெரிஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதான கர்மா. மீனாட்சியின் கண்கள் கலங்கியது. என்னால தானே எல்லாமே. நான் அன்னைக்கு உங்க பேச்ச மீறி போயிருக்கவே கூடாது. நடந்து முடிச்சத பத்தி பேசுறது முட்டாள்தனம். என்ன நடந்தாலும் கடவுள் சித்தம் பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுடன் ஸ்கூல் கிளம்பி சென்றாள் மீனாட்சி. சோர்வு நீங்கி கண் விழித்த பாரிக்கு திடீரென்று கதவு தட்டும் சத்தம்தான் கேட்டது. அவ்ளோ லேட் ஆயிடுச்சா என்ன என்று போனை எடுத்து பார்த்தவன் அங்கு குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்த அருவியின் நெற்றியில் அழகாய் ஒரு முத்தம் பதித்து முகத்தை கழுவி கொண்டு வந்து கதவை திறந்தான். வெளியே குயிலிதான் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். என்னாச்சு சித்தி? ஏன் பதட்டமா இருக்கீங்க? பாரி, நைட்டு நம்ம வீட்ல இருந்து கிளம்பின எழிலும் அவ வீட்டுக்காரரும் இன்னும் வீடு வந்து சேரலன்னு சம்மந்தி வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. பாரி அவன் போனை எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். சித்தி, நீங்க பயப்படாம இருங்க. வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கும் என்றவன் அவர்கள் எண்ணுக்கு அழைத்து பார்த்தான். ஆனால் அதுவோ சுவிட்ச் ஆஃப் என்றுதான் வந்தது. பயமா இருக்கு பாரி. நிறமாச கர்ப்பிணியா இருக்க புள்ள வேற. அவர் பதறினார். ஒண்ணும் ஆகாது குயிலி, நீ பயப்படாம இரு என்று அவருக்கு ஆறுதல் சொன்னார் அழகி. அவர்கள் பதட்டமாக விசாரித்துக் கொண்டிருந்த சமயம் அவர்கள் எண்ணுக்கு ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பு ஏற்று காதில் வைத்தவனுக்கு மறுபக்கம் சொன்ன விஷயம் கேட்டு அவன் முகமெங்கும் வேர்த்து விட்டது. கனியை தன்னுடன் அழைத்து வரத்தான் மீனாட்சி நினைத்தாள். ஆனால் கனிதான் மறுத்து விட்டாள். வேணா மிஸ், நான் ஹாஸ்டல்லே இருக்க. அங்க எல்லாரும் உன்னை ஏதாவது சொன்னா நீ எப்படி சமாளிப்ப? உனக்கு கஷ்டமா இருக்கும்டா. அத நான் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மிஸ். நான் பண்ணாத ஒரு தப்புக்கு நான் ஏன் வருத்தப்பட்டு கூனி குறுகி நிக்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. அப்ப நான் தைரியமா தானே இருக்கணும். மீனாட்சிக்கு அவளை நினைத்து பெருமையாக இருந்தது. இது இந்த ஸ்பிரிட் தான் பொண்ணுங்க கிட்ட இருக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன். என்ன வந்தாலும் நீ பயப்படாம ஃபேஸ் பண்ணு. உன் கவனம் எக்ஸாம்ல மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பா மிஸ். இன்னைக்கு என்ன தப்பா பேசின எல்லாரும் சீக்கிரம் என் மேல தப்பில்லன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் என் படிப்புல மட்டும் கவனம் செலுத்த போறேன் மிஸ். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அதே சமயம் உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். எத்தனையோ முறை நீ என்கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ண. ஆனா என்னோட சொந்த பிரச்சனையால அத என்னால கேட்க முடியாம போச்சு. அப்ப நான் அத கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றாள் வருத்தத்துடன். பரவாயில்ல மிஸ். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அது நமக்கு சில விஷயத்த கத்துக் கொடுக்கும். அதே சமயம் மனதைரியத்தையும் கொடுக்கும்னு என் அம்மா சொல்வாங்க. அது மாரி நினைச்சுக்கிறேன். பெரிய மனுஷி போல் பேசியவளை எண்ணி அவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. நல்லாதான் பேசுற. சரி இந்தா என்று ஒரு இங்க் பேனாவை அவளுக்கு பரிசளித்தாள் மீனாட்சி. என்ன மிஸ் இது? உனக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். இப்ப இருந்தே இதுல பிராக்டிஸ் பண்ணு. எக்ஸாம் டைம்ல நல்லா பழகிடும். தேங்க்ஸ் மிஸ். கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அந்த ஜீவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அவன ஒரு மனுஷனா கூட மதிக்காம இருக்கத்தான் நான் அவனுக்கு குடுக்கிற தண்டனை மிஸ். இத இப்படியே விட்டுறலாம். என்னால ஒருத்தன் வாழ்க்கை மோசமாயிர வேணாம். உனக்கு ரொம்ப நல்ல மனசு கனி. குட் லக் என்று அவளை பத்திரமாக ஹாஸ்டலில் சேர்த்து விட்டவளுக்கு தங்கை கனியிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த பக்கம் சொன்ன விஷயத்தை கேட்டு பெண்ணவளின் விழி அதிர்ச்சியுடன் விரிந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்? பதட்டமாக கேட்டாள். அந்த பக்கம் அவள் என்ன சொன்னாலோ உடனே வர என்று விடுப்பு எடுத்துக்கொண்டு அவசரமாக விரைந்து சென்றாள் மீனாட்சி. அதே சமயம் மொத்த குடும்பமும் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் முன்னே வண்டியை நிறுத்திவிட்டு அவசரமாக ரிசப்ஷன் பெண்ணிடம் போய் விசாரித்தார்கள். இங்க எழில் எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? பாரிதான் பதட்டமாக விசாரித்தான். அவங்களுக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார் என்றாள் அந்த பெண். ஏற்கனவே அழுது அழுது பாதி மயங்கி போயிருந்த குயிலுக்கு இதை கேட்டு அழுக கூட திறன் இல்லை. பாரிக்கு சற்று முன் ஹாஸ்பிட்டலில் இருந்துதான் போன் வந்திருந்தது. நேற்றிரவு வீட்டிலிருந்து கிளம்பிய எழில் கார் ஒரு பெரிய மலையிலிருந்து கவிழ்ந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாகவும் அதில் ஸ்பாட் அவுட்டில் கணேஷ் இறந்து போனதாகவும் ஒரு பாறை இடுக்கில் மாட்டிக்கொண்டிருந்த எழில் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டு கொண்டு வந்ததாகவும் சொன்னார்கள். இதில் கொடுமை என்னவெனில் எழில் ஒரு உயிர் இல்லை, 2 உயிர். அவள் கர்ப்பமாக வேறு இருந்தாள் அல்லவா? எழிலுக்கும் அவள் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்று மொத்த குடும்பமும் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது.
விஷயத்தை கேள்விப்பட்டதும் மாறனும் பாண்டியும் ஆக்சிடென்ட் நடந்த இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டுதான் ஹாஸ்பிட்டல் வந்தார்கள். அது ஆக்சிடென்ட் நடக்கும் இடம் போலவே தெரியவில்லை. அதுவும் அவனுக்கு தெரிந்து கணேஷ் கவனமாக காரை கையாள தெரிந்தவர். அப்படியிருந்தும் எப்படி இது நடந்திருக்க கூடும் என்று அவன் சந்தேகம் கொண்டே சென்ற சமயம்தான் அந்த ஐசியூ வார்டிலிருந்து வெளியே வந்தார் டாக்டர். டாக்டர், 2 பேருக்கும் ஒண்ணும் இல்லதானே? 2 பேரையும் காப்பாத்திட்டோன்னு சொல்லுங்க. அவர் கையை பிடித்து மன்றாடினார் குயிலி. நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணோம். ஆனா குழந்தை பிறக்கும் போதே செத்துதான் பிறந்துச்சு. பாறை இடுக்குல மாட்டிக்கிட்டதால குழந்தை இறந்து போயிடுச்சு. எங்களால தாய மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கு தலையில பயங்கரமான அடி. அவங்க கண்ணு முழிச்சாதான் அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எங்கனால சொல்ல முடியும் என்றான் டாக்டர். ஐயோ! என் தங்கமே! என்று மார்பில் அடித்துக்கொண்டு கதறி அழுதார் குயிலி. மொத்த குடும்பமும் கண்ணீரில் கரையும் நேரம் ஒருவர் இதழில் மட்டும் வில்லத்தனமான புன்னகை தோன்றி மறைந்தது. அதை யார் கவனித்தார்களோ இல்லையோ, மாறன் கண்கள் கண்டு கொண்டது. ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்கவில்லை மொத்த குடும்பமும். ஆனால் சிங்கம் மட்டும் வெளியே தனியே வந்து சூடாய் டீ குடித்தார். மாறன் கோப எட்டுகளுடன் வேகமாய் வந்து அவர் சட்டையை பிடித்தான். அவர் கண்கள் இரண்டும் சிவந்து போயிருந்தது. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னால எப்படி அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? 2 அப்பாவி உசுர கொன்னுட்டியே, கொலகார பாவி என்றான் கோபம் கொப்பளிக்க. அவர் சட்டையிலிருந்து மாறன் கையை மெல்ல எடுத்து விட்டார் சிங்கம். என்ன பேராண்டி, பொசுக்குன்னு இந்த அப்பாவி கலவன் மேல இம்புட்டு பெரிய பழிய தூக்கி போடுறியே, நான் என்ன பண்ண என்றார் எதுவும் தெரியாத அப்பாவி போல. யோ, நடிக்காத. எனக்கு தெரியும். கண்டிப்பா இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்ல. நிச்சயமா இதுக்கு பின்னாடி உன்னோட சதி வேலை இருக்கு என்றான் உறுதியாக. அவர் ஒரு வில்லத்தனமான புன்னகையை உதிர்த்தபடி மாறனை நெருங்கி நின்றார். நீ சொல்றத பார்த்தா நான் ஒரு லாரிய செட் பண்ணி அவங்க போன காரை அடிச்சு தூக்கி மலையில இருந்து தள்ளி விட்ட மாதிரியும், வேணும்னே பிளான் போட்டு அவங்கள கொல்ல திட்டம் போட்ட மாதிரியும்ல இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, என மீசையை முறுக்கி விட்டவர் அந்த அப்பாவி முகத்தை மாற்றி, அதுதான் உண்மை என்றார். மொத்த வில்லத்தனத்தையும் ஒற்றை ஆளாய் குத்தகைக்கு எடுத்தது போல.